அனைவருக்கும் உள்ளது. நேயர்களே, இன்றைய வரலாறு நிகழ்ச்சியில் நாம் பார்த்த கோட்டைகள் மற்றும் அதன் வரலாற்று சிறப்புகள் உங்களுக்கு பயனுள்ள முறையில் அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயக்கீரையில தோசை செய்ய போறோம். நம்ம இப்ப அதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லுங்க. தோசை மாவு எடுத்துக்கலாம். வெந்தயக்கீரை ஒரு கட்டு, சீரகம் ஒரு தேக்கரண்டி, ஓமம் ஒரு தேக்கரண்டி, சோம்பு ஒரு தேக்கரண்டி, நல்லெண்ணெய் தேவைப்படும். இப்போ செய்முறைக்கு போயிடலாம். முதல்ல என்ன பண்ணணும்? சோம்பு ஒரு கரண்டி, ஓமம். குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓமம் வந்து ரொம்ப நல்லது. வறுத்தாச்சு. நம்ம இப்போ இதை பொடி பண்ணி வச்சோம். நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெந்தய கீரையும் அரைச்சிக்கலாம். அரைஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச பொடி, தேவையான அளவு உப்பு, வெந்தய கீரையை அரைச்சது எல்லாத்தையும் நம்ம இப்போ தோசை மாவுல கலந்துக்கலாம். இப்போ தோசை ஊற்றுவதற்கு மாவு தயாராயிடுச்சு. இதுல வந்து எண்ணெய் சேர்க்கிறோம். நெய் சேர்த்தும் தோசை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தோசை தயாராயிடுச்சு. எடுத்துருங்க. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. வளமான மண்ணில் விதைக்கப்படும் விதைகள் எப்படி மாபெரும் விருட்சங்கள் ஆகின்றதோ அதே மாதிரி தாங்க குழந்தைகளுக்கு இசை, விளையாட்டு போன்ற துறைகள் மீது இருக்கும் அபரிமிதமான ஆர்வத்தை சரியா அடையாளம் கண்டு அவங்களுக்கு முறையான பயிற்சி, ஊக்கம் இதெல்லாம் கொடுத்தோம்னா எதிர்காலத்துல அவங்க ஒரு மாபெரும் இசை கலைஞர்களாகவோ விளையாட்டு வீரர்களாகவோ பெயர் பெற்று புகழ் பெற்று விளங்குவாங்க. அப்படி ஆர்வமுள்ள திறமையுள்ள குழந்தைகளை அடையாளம் கண்டு அவங்க கிட்ட இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வர செய்து காட்சிப்படுத்தி காண்பிக்கும் நிகழ்ச்சி தான் விருட்சமாகும் விதைகள். விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சியோட முதல் பகுதியில நாம பார்க்க போவது அஸ்வத். இசை பலகை இசைப்பதில் இவருக்கு இருக்கக்கூடிய திறமையை தான் இப்ப நாம பார்த்தும் கேட்டும் ரசிக்க போறோம்.
என் பேர் அஸ்வத். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ 9th ஸ்டாண்டர்ட் போக போகிறேன். நான் சேத்பேட்டில் இருக்கிற மகரிஷி வித்யா மந்திரில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹாபீஸ்லாம் வந்து டென்னிஸ் கிளாஸ் போகிறது, அப்புறம் வந்து நிறையா நாவல்ஸ், ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்கிறது, அதான் என்னோடய ஹாபீஸ். ஆனால் என்னென்னு தெரில, என்னோடய சின்ன வயசுலேருந்தே மியூசிக் மேலே நிறையா ஈர்ப்பு, ஒரு அக்கறை எப்பவுமே இருக்கும். அதனாலேயே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய சாங்ஸ் கேட்டுட்ருப்பேன். இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அம்மா வந்து நல்லா பாடுவாங்க. அவங்கள்ட்ட தான் மியூசிக் வந்து வாசிக்கணுங்கிற இது வந்துச்சு. இப்போ நான் நிறையா டிவி ஷோஸ்லாம் பார்ப்பேன். அங்கே வந்து அவங்க வாசிக்கிற கீபோர்ட் பிளேயர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள மாதிரி நானும் ஆகணும்னு, ஒரு கீபோர்ட் பிளேயர் ஆகணும்னு நினச்சேன். வந்து நாங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக ஃபஸ்ட்டு டென்னிஸில் தான் போட்டோம். 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே அவன் டென்னிஸ் போயிட்டுருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்துட்டு எனக்கு கீபோர்டில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, என்னை சேர்த்து விடுங்கன்னு சொன்னான். அப்புறம் என்ன ஆல்ரெடி டென்னிஸ் வேறு போயிட்டுருக்கான், எப்படி அவன் கோப்பப் பண்ணுவான்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணி விசாரித்து மெலடி கேட்ஸில் போய் சேர்த்தோம். மெலடி கேட்ஸில் ராஜ் சார் தான் அவனுடைய குரு. சார் வந்துட்டு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவன் வந்துட்டு சாருடைய எஃபர்ட்னாலையும் இவனுடைய முயற்சினாலையும் சீக்கிரமாகவே 6 monthsலேயே அவன் grade 1 ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு எழுதினான். அதுக்கப்புறம் அடுத்த 6 monthsல தியரிக்கு ட்ரெயின் பண்ணி தியரி எழுதி எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு கிளாஸ் பாஸ் பண்ணான். above 90 வாங்கினான். கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டாகவும் வந்தான். ஸோ அவனுடைய இன்ட்ரெஸ்ட்னாலையும் சாருடைய கோச்சிங்னாலையும் மேலும் மேலும் நிறைய கிரேட் சீக்கிரமாகவே அந்த கீபோர்டில் அவன் வந்து வளர்ந்து வந்தான். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு வந்து முழு காரணம் என்னோடய குரு தான், ராஜ் சார். அவர் இல்லைன்னா நான் இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. நான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் அம்மாட்ட சொன்னோன்னே அவங்க வந்து என்னை மெலடி கேட்ஸுங்கிற ஸ்கூலில் போய் சேர்த்தாங்க. ஹேரிங்டன் ரோடில் இருக்குது. இப்போ அங்கே போய் நான் முதல் நாள் போனோடனே எனக்கு வந்து ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு. எனக்கு வெறும் ஆர்வம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து அங்கே போனோடனே மற்றவங்களும் நல்லா ஆசிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த பதற்றமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் சார் கொடுத்த விடா பயிற்சியாலையும் என்னோட கடினமான முயற்சியாலையும் வந்து நான் இப்போ இந்த லெவலுக்கு வந்து நிற்கிறேன். இப்போ நான் வந்து அவரால் தான் இப்போ நான் வந்து 4 லெவல் முடிச்சிருக்கேன். இன்னொரு 4 லெவல் முடிச்சேன்னா நான் மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன். என்னோட ஆம்பிஷன் வந்து எனக்கு ஒரு டாக்டர் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் நான் வந்து இசையும் ஒரு பக்கம் வந்து வாசிக்கணும், மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஸ்மார்ட் இரிகேஷனுங்க ஒரு சிஸ்டம். ஸ்மார்ட் இரிகேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க. கிச்சன் கார்டில் வந்து ஸ்பெஷலாக வந்து கீரைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சன்லைட் கிடச்சிரும். ஆனால் ஈரப்பதமான சூழ்நிலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ஒரு டிவைஸ் தேவைப்படுது. கீரை மட்டும் சார் ஈரப்பதமான சூழ்நிலை அடிக்கடி தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்சார் இல்லை டைமிங் அடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபெர்டிலைசர் அதுக்கு மாதிரி ஆர்டினோ யூஸ் பண்ணி இன்னும் டெக்னாலஜி கொண்டு போகலாம். இன்று இரவு 7:30 மணிக்கு
வாரம் எங்க குலசாமியாக நாம் தரிசிக்க இருப்பது எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. தந்தையார் இல்லை எனக்கு, இவர் தான் எனக்கு தந்தையார் இருந்து என் குடும்பத்தை வழி நடத்துறாரு. எல்லாமே இவர் தான், எது நினைச்சாலும் எங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு. கருப்பண்ணசாமி ஐயா, கருப்பண்ணசாமி சாமி. விசேஷமான பூஜைன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி மட்டும்தான். அன்னைக்கு கடா வெட்டு, அருள்வாக்கு, முள்பாதம் மேல சாமி ஊரில் வந்து அருள்வாக்கு சொல்றது இதெல்லாம் விசேஷமா நடக்குது. எல்லோரும் கொண்டாடும் எங்க குலசாமி நாளை காலை 8:30க்கு. பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பிரியமான பெற்றோரே, எதிர்பார்த்தபடி அமையாமல் குழப்பத்தில் தவிப்போரே, பிடித்த வரனையே பிள்ளைகள் கைப்பிடிக்க, இனிய வாழ்க்கையில் இரு மனங்கள் திளைக்க, உங்கள் வரன் தேடும் பணியை மிகச் சுலபமாக்கும் நேரலை நிகழ்ச்சி டும் 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 நாளை காலை 9:02 மணிக்கு. டீச்சர் நான் இங்கே 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜென்ரலாக வெஸ்டர்ன் மியூசிக்னால அப்படின்னா ஷீட் மியூசிக் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எல்லா பசங்களும் அதை பார்த்து பயப்படுவாங்க. எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஒரு நோட்ஸ் ஆனாலும் அசோத் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து வாசிச்சிருவான். சங்கீதத்தோட இங்கீதமும் தெரிஞ்ச ஒரு நல்ல பையன். நாளைய நல்ல விருட்சங்கள், நல்ல நிலத்துல விழுற அந்த விதைகள் தான் நல்ல ஒரு விருட்சமா அமையுது. அந்த மாதிரி விதைன்னு நம்ம மாணவர்களை சொல்றோம்னா, அந்த விதைக்குண்டான நிலமா அவங்க கத்துக்கிற அந்த பயில்ற இடம் அந்த இடத்த சொல்றோம். நாங்கள் மெலடி கேட்ஸ்ல நல்ல நல்ல விதைகளை விதைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நல்ல மாணவர்கள் அமைஞ்சிருக்காங்க. அது எங்களோட வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். அந்த வகையில் அஸ்வத் ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு மாணவன். என்ன கொடுத்தாலும் இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ரொம்ப சுலபமாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி உடனே அதை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு மாணவன். என் பேர் கார்த்திக். நான் வந்து அஸ்வத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் என் கிளாஸ்மேட்டும் தான். அவன் நல்லா படிப்பான், ஆனால் நல்லா வாசிப்பானும் கீபோர்டு. அவனுக்கு பிடிச்ச மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்னா கீபோர்ட் தான். நான் எப்பவுமே அவன் விளாடுறதுக்கு கூப்பிட்டப்ப அவன் வந்து கீபோர்ட் வாசிட்டு இருந்தான்னா ரொம்ப சின்சியராக வரமாட்டேன். நான் விளாட்றதுக்கு நான் கீபோர்ட் தான் வாசிப்பேன். ஸோ நான் வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த பாட்டு கேட்பேன், அந்த பாட்டு கேட்பேன், வாசி இந்த பாட்டு வாசி. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவேன் அவன் கூட.
கிளாஸ் மியூசிக்லாம் ஆரம்பித்த பிறகு என்னென்னா அவனோட ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் குறையுது. சடனாக கோவப்படுறது அந்த இதெல்லாம் இந்த ஏஜில் அந்த டீன் ஏஜில் வரக்கூடிய அந்த இதெல்லாமே இவனுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. அது வந்துட்டு அவனோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்பப்போ வந்துட்டு படிச்சுட்டு இருக்கும்போது கூட ரிலாக்ஸ் ஆகணும்னா வந்துட்டு 2 தான் அவனுக்கு, ஒன்று டென்னிஸு, இன்னொன்று கீபோர்டு. டென்னிஸ் வந்துட்டு நாளைக்கு எக்ஸாமே இருந்தாலும் நாங்களே அனுப்பி விட்ருவோம், டென்னிஸ் போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு படித்தான்னா படித்து முடிச்சுட்டு ஒரு 1/2 hour 1 hour திரும்பி கீபோர்டு வாசிச்சுட்டு தான் அவன் தூங்குவான். அவன் அப்போ தான் நல்லா மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். அது நல்லாவே தெரியுது. அவன் கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்கான், மகரிஷில் தான் படிக்கிறான். நான் என்ன இதனால சொல்ல வரேன்னா, இப்போ வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு எதில் இன்ட்ரெஸ்டடோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை பேரலாகவே கொண்டு வரணும். ப்ரைமரி எய்ம் வந்துட்டு ஒன்று இருக்கலாம், பேரலாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கு மதிப்பு கொடுத்து அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதையும் பேரலாக நம்ம கொண்டு வந்தோம்னா நல்லாவே ஷைன் பண்ணுவாங்க பசங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கறது வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸு இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் வந்துட்டு கொடுக்கும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலை டிட்டர்மின் பண்ண போகிறதே அதுதான் வந்துட்டு. லைஃப்பை ஃபேஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு அவங்க வெளி உலகுக்கு பழகும்போது மற்றவங்களோட பழகும்போது இன்னைய தேதியில் வர்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு மியூசிக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம். விளையாட்டும் அது மாதிரி தான். மியூசிக் வந்துட்டு இன்னும் நல்லாவே பிரெயின் கான்சன்ட்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது, மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவனுக்கு. வெஸ்டர்ன் மியூசிக் விட எனக்கு வந்து இங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் மியூசிக் கம்போசர்ஸ்னால் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். என்னோட மோஸ்ட் ஃபேவரட்னா எப்பவுமே இளையராஜா சாரும் ரஹ்மான் சார் மட்டும்தான். ஒரு ரீசன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்த சாரி, ஸோ அதை நானே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. நான் வந்துட்டு இல்லை, எனக்கு மாப்பிள்ளைனா இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் ரொம்ப இதுவாக இருந்தேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து அதிகமாக யாரும் சாரின்னே சொல்கிறதே கிடையாது. பட் என்னோட ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலுமே உடனே சாரி சொல்லுவாங்க. கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி இன்று இரவு 7:02 மணிக்கு. பெரிய விஷயம் என்ன போறா? கலெக்டர் போறியா? அப்ப கலெக்டர் முன்னாடி பேசுறேன் நானு. யாரெல்லாம் நான் விளையாட்டுலாம் விளையாடுவீங்க? கண்ணாம்பூச்சி, பிளாக் அண்ட் கீ, கண்ணாம்பூச்சி, ஓடிப்பூச்சி. சின்னதா ஏதோ ஒரு ஆசை நிச்சயமா இருக்கும்ல, கேட்கும். புக்ஸ், சாம்பார் சாதம், அம்மா அப்பா. அருமைடா. சின்ன சின்ன ஆசை நாளை காலை 10:30 மணிக்கு. ரத்தன், நீ முதல்ல ஒழுங்கா உட்காந்து படி. அதீத நம்பிக்கையின் கற்பனையில் வெற்றியை பதிவு செய்ய நினைக்கும் ரத்தன். உன்னால வரலாற்று சம்பவங்கள், தேதிகள் எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற? கடின உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கும் சித்ரா. என்னது இது? சாம்பல். சாம்பலா? இத வச்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் வந்துருவேனா? கட்டாயம் வருவேன்.
குழந்தைகளின் இருவேறு பாதையில் எது வென்றது என சொல்ல வருகிறது வெற்றி பாதை. நாளை பிற்பகல் 3:02 மணிக்கு. துக்காட்டி மல்டிசாடா 950cc இந்த வண்டியை பற்றின நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ ஸ்பீடில் போய் கூட பிரேக்கிங் பண்ணலாம். இட்ஸ் ஆல்வேஸ் சேஃப் when you have a ventilated disc. Ducati has got V4 engine. BHP வந்து 113 BHP and 96 Nm of torque. ஸோ நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி. நான்கு கூட்டல் 2 நாளை மாலை 4:30 மணிக்கு. விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சியோட இந்த பகுதியில நாம பார்க்க போறது சிறுமி கார்னிகாவை தான். சறுக்கு விளையாட்டுல இவருக்கு இருக்கக்கூடிய திறமைதான் இப்ப நாம பார்க்க போறோம். வணக்கம், என்னுடைய பேரு TM கார்னிகா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் DAV கேர்ள்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். கோபாலபுரம்ல இருக்கு. கார்னிகாவை பொறுத்த வரைக்கும் அவள் வந்து இந்த ஸ்கேட்டிங்கில் எப்படி உள்ளே வந்தானா, நிறைய டிவி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஸ்கேட்டிங் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டா. எல்லா குழந்தைகளும் ஆசைப்படுற மாதிரி அவளும் வந்து ஆசைப்படுறான்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் அவள் கேட்ட சமயத்தில் வந்து நாங்கள் வந்து 2 பேருமே டெல்லியில் இருந்தோம். நானும் கார்னிகோட அப்பாவும் டாக்டர். எங்களோட மேல் படிப்புக்காக அங்கே இருந்தோம். அதனால் அவளோட ஆசையை உடனே நிறைவேற்ற முடியல. எல்லா குழந்தைகளும் ஆசைப்படுற மாதிரி இதுவும் ஆசைப்படுறா, நாங்களும் விட்டுட்டோம். ஒரு 6 மாதம் கழித்து நாங்கள் வந்து சென்னைக்கு வேலை விஷயமாக வரும்போது இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தா கார்னிகா திரும்ப கேட்க ஆரம்பித்தா. இவளுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குது, சரி ஓகே அதை நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் விசாரிக்கும்போது அங்கே அன்பு மாஸ்டர்னு மீட் பண்ணோம். அவர் வந்து அப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காளே, இப்போவே இவ்வளோ ஆர்வப்படுறாளான்னு கேட்டார். ஆர்வப்படுறா மாஸ்டர், பொழுதுபோக்காக சேர்த்திக்கிங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். உடனே அவர் அதில் அன்றைக்கி அவளுக்கு வீலெல்லாம் கொடுத்து அடுத்த நாள்லேருந்து வர சொன்னார். அப்படி தான் அவளோட ஸ்கேட்டிங் இது வந்து ஆரம்பிச்சது. ஸ்கேட்டிங்கை பற்றி எங்களுக்கு இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒரு கிராமத்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அதனால் ரொம்ப அவேர்னஸ் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே மரீனா அகாடமி ஆஃப் ஸ்பீட் ஸ்கேட்டர்ஸில் அங்கே போய் அவளை ஜாயின் பண்ணப்போ மாஸ்டர் தான் எங்களுக்கு எல்லாம் சொன்னார். இதில் இவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது, வி ஹாவ் டு கோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு அன்பு மாஸ்டர் தான் சொன்னார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி சென்னையை பொறுத்த மட்டும் வந்து எந்த விதமான ஸ்போர்ட் இதுவும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து அப்படியே வந்து கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் அந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. அவங்களுடைய மைண்டு பூரா வந்து அதில் தான் செட் ஆகுது. அவங்களுடைய இது வந்து நிறைய ஸ்பாயில் ஆகுதுன்னு பேரண்ட்ஸோட வந்து நிறைய வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்டில் வந்து போட்டு விட்டாங்கன்னா நல்லது. ஆனால் அது அந்த இதில் வந்து பெஸ்ட் ஒன்று வந்து ரோலர் ஸ்கேட்டிங் தான். காரணம் என்னென்னா இதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் ஆகும். எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் ஆனேன்னா, ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்போ அவங்க வீல் கட்டிட்டு ஓடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் இதை ஜாயின் பண்ணலான்னு நினச்சேன். அப்போ ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஸ்டோரி புக்ஸ்லாம் பிடிக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிப்பிங், வார்ம் அப்ஸ், க்ரௌட்ஸ் அது பண்ணேன். ஹெல்த்தியாக இருந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு 4.5 இயர்ஸ் தான் இருக்கும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு ஸ்கேட்டிங் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் காம்படிஷன்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். சீனியர்ஸ் கூட ஜாயின் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அப்பாலாம் எனக்கு வந்து டெய்லியும் வேலை இருந்தால் கூட எங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஈவினிங்.
மகரிஷி வித்யா மந்திர் மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் தான் முதல்ல ஒரு விளையாட்டு போட்டியில் சேர்ந்துட்டா. அப்போவும் வந்து எல்லா குழந்தையிலும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி நாங்களும் கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அந்த விளையாட்டு போட்டியில் வந்து அவனால் வந்து மெடல் வின் பண்ண முடியல. 4வது இடத்துல இருந்தா. அப்போ அவள் அழுகையும் அவள் வருத்தப்பட்டதில் வச்சு தான் தெரிஞ்சுது அவளுக்கு வந்து ஒரு வாங்கணும், விளையாட்டில் ஜெயிக்கணும், நிறைய பண்ணணும் அப்படிங்கிறது அவளுக்கு இருக்குன்ட்டு. அதிலிருந்து வந்து அன்பு மாஸ்டர் வந்து அவளோட கோச்சிங்கு, அவளோட ஸ்டைல் எல்லாமே வந்து ஒரு காம்படிஷன் லெவலில் எப்படி ஒரு போட்டியில் பங்கு பெறணும், எப்படி அவள் இது பண்ணணும், தினமும் டெய்லியும் அவளுக்கு அந்த ஆஸ்பெக்ட்லேயே அவளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ மறுபடியும் ஒரு 2 மாதத்தில் வந்து அவளுக்கு மாவட்ட அளவில் ஒரு ரூலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் நடந்தது. அப்போ வந்து அவளுக்கு 6 வயசு. அப்போ அதில் அவள் கலந்துட்டு 2 வெள்ளி பதக்கம் வாங்கி மாநில அளவுக்கு தேர்வு பெற்றா. காலையில் 5:30 மணிக்கு ரோடு ப்ராக்டிஸ் அப்படின்னா 5 மணிக்கெலாம் வந்து நிற்பா எனக்கு முன்னாடி. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்க ஸ்டூடெண்ட் வந்து பேரண்ட்ஸே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நைட்டு 11 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர், டிவின்னு, மொபைல்னு உட்காந்துக்கிறாங்க. அப்போ குழந்தைங்க வந்து என்ன ஆகுது, அவங்களோட உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அவங்களால எந்திரிக்க முடியல, குழந்தைங்க எழுப்ப முடியல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அவன் தான் காரணம் சார் அப்படிங்கிறாங்க. ஏன் இதை வந்து பேரண்ட்ஸ் அவாய்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. இந்த அவாய்ட் வந்து பண்ணுறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய இது வந்து பாதிக்கப்படுமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் யாருக்காக சம்பாதிக்கிறாங்க, குழந்தைங்களுடைய ஹெல்த்துக்கு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க நல்லா வரணும் தான். ஸோ அந்த ஹெல்த்தை பார்க்கணுன்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்து கார்னிகாவுடைய பேரண்ட்ஸ் அதில் ரொம்ப இதாக இருக்காங்க, கண்ணும் கருத்துமாக இருக்காங்க. அதே மாதிரி எல்லா பேரண்ட்ஸும் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்போர்ட்ஸில் வந்து மேரிகோம் படத்தை வந்து அவள் வந்து ஒரு 10 தடவைக்கு மேலே பார்த்துருப்பான்னே சொல்லணும். அது மாதிரி மேரிகோம் மாதிரி நானும் வந்து இந்தியாவோட பேரை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நிலைநிறுத்தணும், இந்தியன் ஃப்ளாக் அங்கே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நார்மலாக எல்லா குழந்தையிலும் சொல்கிறது தான். ஆனால் அவளோட இது வந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது சொல்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இவ்வளோ வேலை 2 பேரும் டாக்டர்னால உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வந்து ஒர்க் அதிகமாக இருக்குன்ட்டு அவ்வளோக்கும் நடுவுலையும் அவளை காலையிலையும் மாலையிலையும் விளையாட்டுக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போவோம். இதனால எங்களுக்கும் நல்ல இது விஷயம் தான். நாங்கள் வந்து சீக்கிரம் தூங்குறது, நல்ல சாப்பாடு அவளுக்கு கொடுக்குறது இல்லாமல் நாங்களும் நல்ல பயிர் வகைகள் சாப்பிட்றது, காலையில் நேரமே எந்திரிக்கிறது, அவ கூடயே போய் நாங்களும் கொஞ்சம் இதெல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் செய்கிறது, இந்த மாதிரி எங்களோட இதுவும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நாங்களும் ஆரோக்கியமாக இருக்கோம் அவனால. அதுபோக இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், நாங்கள் ஸ்கேட்டிங் போகிறப்போ வந்து மாஸ்டர் அவங்க மேம் வருவாங்க, அவங்க மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்க மேடம் 2 பேரும் தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு வார்ம் அப் கொடுக்குறோம், அது நீங்கள் தவறாமல் அட்டன் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்போ வார்ம் அப் என்ன, ஜஸ்ட் ஒரு போவாங்க சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறது தானே, அதுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதும். அப்புறம் அவங்க வார்ம் அப் பண்ணும்போது நாங்கள் க்ளோஸாக பார்க்கும்போது மெயினாக வார்ம் அப் வந்து யார் கொடுப்பாங்கன்னா அவங்க மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்க மேடம் தான் கொடுப்பாங்க. அதில் உள்ள ஸ்டெப்ஸு, அதோட முக்கியத்துவம் எல்லாம் அவங்ககிட்ட பேசும்போது தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது. இப்போது ஸ்கேட்டிங் அப்படின்னா எந்தெந்த மாதிரி வார்ம் அப் பண்ணணும், எதனால் அந்த வார்ம் அப் எல்லாம் பண்ணுறோம், அதனால் என்ன பயன், எல்லாமே வந்து அவங்க சொல்லி கொடுத்து அந்த குழந்தைக்கு அவங்க சொன்னப்போ வந்து எங்களுக்கும் புரிஞ்சுது. இது வந்து ரொட்டீனாக பண்ணுற ஒரு வார்ம் அப் கிடையாது. அதுக்கு மேலே இது வந்து அந்த குழந்தைய வந்து அந்த ஸ்கேட்டிங் ஓடுறதுக்கு முன்னாடி வந்து அதை அந்த மசில்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வந்து பண்ணுற இது அப்படின்னு சொன்னாங்க. வீலில் நம்ம ஓடுறோம், அது நமக்கு பழக்கமில்லாத ஒரு விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குழந்தையோட ஒரு கவனம் சின்னதாக சிதறினா கூட அந்த குழந்தை அந்த இடத்துல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே வந்து அந்த இதில் உள்ளே போய் நாங்கள் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, கார்னிகாவோட அவளோட படிப்பில் அவளோட கவனம் அதிகமானதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கொடுத்த அந்த கான்சென்ட்ரேஷன் பவரும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். டாக்டராக வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புகிறேன். விளையாட்டு வந்து விளையாட்டில் பரிசுகள் வாங்குறது, உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பேசணும். அதில் உணவு முறையை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன்.
எல்லாரும் விளையாண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, இந்த கூல்ட்ரிங்க்ஸு, அதாவது வந்து இந்த பேக்டு ஜூஸஸ் இருக்கும், அது பீஸா பர்கர்னெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து நான் கார்னிகாவுக்கு வந்து அதை பற்றி நிறைய சொன்னாலும் இப்போ அவள் எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டா. நான் ஏதாவது கொடுக்க ஆரம்பித்தா கூட இதில் என்ன இருக்குது, மைதா இருக்கா, இல்லை என்ன நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதில் வந்து இந்த இதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன கலோரிஸ் கொடுக்கும், அந்தளவுக்கு அவளுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. மறுபடியும் நம்மளோட பழைய உணவு முறைக்கே திரும்பினா நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில இடம்பெற்ற 2 பேருமே தங்களுடைய திறமையை செம்மையான முறையில வெளிப்படுத்தினாங்க. அடுத்த வாரம் மீண்டும் 2 திறமைசாலிகளோடு இந்நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.